நம்ம வாழ்ற இந்த உலகம் நமக்கு மனிதர்களுக்கு மட்டுமல்ல, கடவுளால் படைக்கப்பட்ட எல்லாருக்குமே அது சொந்தம்தான். மனிதர்கள் எப்படியோ அப்படித்தான் விலங்குகள். சோ முக்கியமா மனிதனின் நண்பன் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற நாய்கள், விலங்குகள் எல்லாத்துக்கும் சேர்த்துத்தான் இந்த உலகம். சோ அப்படி இருக்கக்குள்ள அந்த விலங்குகளிடம் அக்கறை கொள்பவர்கள் இல்ல சக மனிதர்களிடம் அக்கறை கொள்றவங்க, நமக்கு இவ்வளவு வந்துச்சு, எனக்கு இருக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு இருக்கு, சரி அப்ப மிச்சத்தை இல்லாதவங்களுக்கு கொடுப்போம், விலங்குகள் மனிதர்கள் அப்படின்னு அப்படி அந்த உதவிகளை பண்ணவர்கள் அப்படி அந்த சூரியன் மாதிரி சுட்டரிப்பாங்க. இந்த தீங்கு அவங்களுக்கு கிட்ட கூட நெருங்காது, தீங்கு உன் கூடாரத்தை நெருங்காது அப்படின்னு ஆண்டவர் சொன்னது போல, அப்படி அந்த மனிதர்கள், அப்படி அந்த மனநிலை உள்ள மனிதர்களுக்கு கிட்ட கூட எவனுமே எந்த வார்த்தைகளுமே நெருங்காது. குறைக்கிறது குறைச்சு கொண்டிருக்கும், அவங்க உச்சத்துல போய்கொண்டே இருப்பாங்க. சோ இந்த வீடியோல பேச போற விடயம் முக்கியமா விஜய் டெலிவிஷன் நடத்துற பிக் பாஸ் தமிழ் ஷோக்கு இலங்கை போட்டியாளர்கள் 3 பேர் வந்தாங்க. அதுல 4 பேரு. பட் நம்ம ஜாழ்ப்பாணம் அப்படின்னு பார்க்கக்குள்ள இந்த டாபிக் ஜாழ்ப்பாண டாபிக்கோட சம்பந்தப்பட்டது. ஸோ அப்படி பார்க்கக்குள்ள 3 பேருமே ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க தான். லாஸ்லியா மரியநேசன் மேம் அவர்கள், தர்ஷன் அவர்கள், அப்புறம் நம்மளுடைய ஜனனி குணசீலன் மேம் அவர்கள். இந்த 3 பேருமே மனிதர்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி எப்போ பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சிக்கு அதுல இருந்து வெளியில வந்தாங்களோ அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கு. அப்ப பல பேரை, பல விலங்குகளோட வாழ்க்கையை நல்லா வச்சிருக்காங்க. சமீபத்தில் கிடைக்கப்பெற்ற ஒரு அப்டேட் நம்ம லாஸ்லியா மரியநேசன் மேம் அவர்கள் பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் இது ஒன்று. ஏன்னா சீசன் 9 இலங்கை போட்டியாளர்கள் வர்றாங்க அப்படின்னாங்க. இலங்கை போட்டியாளர்களாலே கண்டிப்பா ஜாழ்ப்பாணம் மீது குறியிருக்கும். ஸோ அப்படி வர்றவங்களும் இவங்களை போல வைரமா இருக்கணும்ன்றதான் என்னுடைய விருப்பம். அது ஒரு விடயம். 2வது விடயம் பாத்தீங்கன்னா ராஜு அவர்களா ஷபனா மேம் அவர்களா, ராஜு அண்ணாவா ஷபனா மேமா, குக் வித் கோமாளி சீசன் 6ஓட வின்னர். என்னுடைய கருத்து, ஏன் மீதி நபர்கள் இல்ல, இவங்கள 2 பேர் அப்படின்ற ஒரு பார்வை. சரிங்களா? இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. ஓகே, முதலாவது விடயம் பாத்தீங்கன்னா, பொதுவா நமக்கு என்னோட அனுபவம், சரிங்களா, என்னோட அனுபவத்திலேயே இப்ப நமக்கு நிறைய கவலைகள் இருக்கும், கேள்விகள் இருக்கும். படிச்ச காலத்தில இருந்து ஒரு கவலை ஒன்று இருக்கும். ஆனா நம்ம நம்மளுடைய பெட்ஸ், நம்ம நிறைய பெட்ஸ் வளர்க்குறோம், சரிங்களா, டாக்ஸு, கேட்ஸு, புறாக்கள் அப்படின்னு. அப்ப அது அந்த வாய்ஸே வேற மாதிரி இருக்கும். என்ன கவலை இருந்தாலும் நம்ம அவங்கள பார்த்தா, அவங்க கூட பேசினா விலங்குகள் பேசும். அது அந்த ஒரு சில மனிதர்கள், விலங்குகளை நேசிக்கிற மனிதர்களுக்கு தான் அதோட வாய்ஸ் புரியும், அதோட மனசு புரியும், எல்லாத்துக்கும் புரியாது. சரியா? ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள நமக்கு என்ன கவலை இருந்தாலும் அதை மாற்ற சக்தி விலங்குகளுக்கு இருக்கு. முக்கியமாக டாக்ஸுக்கு இருக்கு. டாக்ஸுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும் நம்ம என்ன மனநிலையில் இருக்கோம், கவலையா இருக்கோமா, சந்தோஷமா இருக்கோமா அப்படின்னு. நம்ம கூட இருக்கிற எந்த ஒரு போராட்டியும் நம்ம கவலையா இருந்தா, நம்ம மைண்ட்ல திங்க் பண்ணி கொண்டு இருந்தா, நம்ம வீட்டோட பெட் வளர்க்குறோம் அப்படின்னாலும், இல்லை நம்ம ரோட்ல கூட நம்ம ஒரு இதில் உட்காந்து கவலையா இருந்தா கூட ஃபர்ஸ்ட் வரும் அந்த டாக்குக்கு புரியும் நம்ம என்ன மனநிலையில் இருக்கோம்னு. அது அதை மாற்ற பார்க்கும். அதனாலதான் டாக்ஸ் ஏஞ்சலுக்கு சமம் அப்படின்னுவாங்க. அதோட குணம் அப்படி. ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். பல விடயங்களை அந்த விலங்குகள், முக்கியமாக டாக்ஸ் அந்த சிச்சுவேஷனையே மாற்றிருக்கு, என்னோட மனநிலையே மாறி இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள லாஸ்லியா மரியநேசன் மேம் அவர்கள் எப்போ பிக் பாஸுக்குள்ள போனாங்களோ, வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் தமிழ் சரித்திரத்தில் ஒரு போட்டியாளர் பிக் பாஸுக்குள்ள போய் வெளியில வந்ததுக்கு அப்புறம் மில்லியன், அவங்க பிக் பாஸுக்குள்ள போய் 25K ஃபாலோவர்ஸ் என்ன சோசியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராம்ல, வெளியில வரைக்கும் 1 மில்லியன். இது வரைக்கும் எந்த போட்டியாளரும் தமிழ், தெலுங்கு, மலையாளத்துல யாருமே இப்படி ஒரு சாதனை பண்ணல. ஹிந்தியை பத்தி எனக்கு தெரியாது. அது அப்படி இருக்கிறவங்களுக்கு நிறைய படங்கள் குவிஞ்சுது. அப்ப அவங்களோட வாழ்க்கை மாறிச்சு. அந்த மொமெண்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய பெட்ஸுக்கு, இப்ப அந்த எடுத்து வளர்க்குறவங்க, தெருவில் இருக்கிற டாக்ஸு, அது மேல அக்கறை இருக்கிறவங்க, அப்படியான இதுக்கு அவங்க குறிப்பிட்ட சில அவங்க சைட்ல இருந்து உதவிகள் பண்றாங்க. இதை தாண்டி வருடம் சில பேரை படிக்க வைக்கிறாங்க. அதுல நம்ம சொல்லியிருந்தோம்,
ஒரு மூணு மாசத்துக்கு மேலே சொல்லியிருந்தோம். அவங்களால யூனிவர்சிட்டி என்டர் பண்ண ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, லாஸ்லியா மேம் அவர்கள் உதவியால படிச்சு நம்ம வந்தோம்னு. இப்பவும் நிறைய பேரை அவங்க அப்படி படிக்க வைக்கிறாங்க, நிறைய உதவிகள் வந்து பண்றாங்க. சரிங்களா? இதை வந்து நம்ம இந்த வீடியோல சொல்ல காரணம் என்னன்னா, இப்ப நிறைய விடயங்கள், அதாவது இந்த உலகம் வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான், விலங்குகளுக்கு இல்ல. ரோட்ல இருக்கிற விலங்குகளை அங்க போடு இங்க போடுன்னு சிலது காசுக்கு கூவுது, சில மிருகங்கள் காசுக்கு கூவுது, கோட்டு சூட்டை போட்டு வந்து அந்த மிருகங்கள் சொல்றத வேத வாக்க எடுத்து போட்டு சில மிருகங்கள் அதை நம்பி வீடியோ போடுது. அதுல ஒரு சகோதரி, யாழ்ப்பாணத்தில் இருக்க ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க. அந்த பிள்ளை அறிவான பிள்ளை நினைச்சு, அதுக்கு மண்டையில் ஒன்றுமே இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அந்த பிள்ளை போட்டுச்சு, அந்த பிள்ளை மேல அந்த மரியாதையே போச்சு. ஸோ அப்ப அப்படி சில விடயங்கள் திணிக்கப்படுது. இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டும்தான், விலங்குகள் ஆபத்தானது அப்படின்னு. சரி, அப்படி இருக்கக்குள்ள இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் பண்ற நல்ல விடயங்கள், மனிதர்களை தாண்டி மிருகங்களையும் கவனிக்கின்ற இப்படியான தேவதைகள், ஏஞ்சல்ஸ் வந்து பண்ற விடயங்களை நம்ம சொல்றதன் மூலம் பல பேருக்கு ஒரு மோட்டிவேஷனா வரும். பல பேரும் இப்படி பண்ணுவாங்க அப்படின்ற ரீதியில இந்த வீடியோல அதை சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் இலங்கையில இருந்து வந்த போட்டியாளர்கள், பொதுவா உள்நாட்டில இருந்து வந்த போட்டியாளர்கள் பல பேரை பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு இப்ப எங்க இருக்கேன் அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள இலங்கையில இருந்து, அதுவும் ஜாழ்ப்பாணத்திலிருந்து வந்த இப்ப கை நிறைய படங்கள் வச்சிருக்கின்ற போட்டியாளர்கள் அப்படின்னா ஜனனி மேம் அவர்கள், லாஸ்லியா மேம் அவர்கள், டசர் அவர்கள். ஸோ அப்ப அவங்களுடைய வாழ்க்கை இறங்கு முகமா இல்லாம ஏறு முகமா இருக்க காரணம் அவங்க வந்து பண்ற இந்த நல்ல விடயங்கள். மனிதர்களுக்கு பண்ணாட்டியும் விலங்குகளுக்கு பண்ணா அதோட பிளஸ்ஸிங் அதிகம். சரிங்களா? எனக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் இந்த 3 பேருமே பல நல்ல விடயங்களை அவங்க எப்ப ஒரு நல்ல வருமானம் பார்க்க ஆரம்பிச்சாங்களோ அப்பல இருந்து இப்ப வரைக்கும் பண்ணி கொண்டிருக்காங்க. அதனாலதான் இன்றும் பல உள்நாட்டில இருந்து பிக் பாஸ்க்குள்ள போனவங்க கூட, டைட்டில் வின் பண்ணவங்க கூட இவங்களை ஆச்சரியமா பாக்குறாங்க. இவங்களுக்கு எப்படி படங்கள் வருது, இவங்க எப்படி இன்னும் அந்த ஒரு தங்களுக்கு படம் வரல, வாய்ப்பு வரல, இவங்க மட்டும் எப்படி இருக்காங்க அப்படின்னா இந்த எண்ணம் தான். சரிங்களா? சோ இது வந்து கண்டிப்பா இப்போ சீசன் 9 இலங்கை போட்டியாளர் அப்படின்னு ஒருத்தரோட பேர் வந்துச்சு. அவர் எந்த ஊருன்னு தெரியல. அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பா யாழ்ப்பாண போட்டியாளர் வருவாங்க. அப்படி வர்றவங்களும் மக்களால் கொண்டாடப்பட்ட லாஸ்லியா மேம் அவர்களை போல, தர்ஷன் அவர்களை போல, ஜனனி குணசீலன் மேம் அவர்களை போல இருக்கணும் அப்படி என்பதான் என்னுடைய எதிர்பார்ப்பும் என்னுடைய ஒரு வாழ்த்து. சரிங்களா? இது ஒரு விடயம் மக்களே. இது கண்டிப்பா இப்போ ஒரு தேவையான டாபிக். ஸோ அப்ப நம்ம இந்த வீடியோல அதை நான் சொல்லணும், திணிக்கணும் என்பதற்காக நான் இதுல சொல்லியிருக்கேன். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் மனிதர்களுக்கு உதவாட்டா கூட உங்களால உதவ முடியாட்டா பண்ணா பரவாயில்ல, விலங்குகளுக்கு உதவி பண்ணுங்க. மனிதனின் தோழன் என்ற நாய்களை நேசிங்க, அதுகளுக்கு ஆதரவு கொடுங்க. சரிங்களா? இந்த உலகம் நமக்கு மட்டும் இல்லை, கடவுளால் படைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் தான். முக்கியமா விலங்குகளை நம்ம கடவுளை நம்பி எப்படி இருக்குமோ அதே போல கடவுள் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. இந்த விலங்குகள் என்னுடைய விலங்குகள், அதை நான் படைத்த மனிதர்கள் பார்ப்பார்கள் அப்படின்னு. அப்ப அதுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க, கடவுளோட கோபம் சும்மா விடாது. ஓகே, அடுத்தது வந்து இன்னொன்னு, மனிதர்கிட்ட அன்பா நடந்தா மனிதர்கள் அன்பை கொடுப்பாங்க. நம்ம ஒருத்தன் அடிச்சான்னா நமக்கு கோபம் வரும். அப்படித்தான் விலங்குகள் நம்ம நடத்தையில தான் இருக்கே தவிர அதுகளோட இதுல இல்லை. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா குக் வித் கோமாளி சீசன் 6. இதுல வந்து பாத்தீங்கன்னா யாரு வின்னர், இப்ப 6 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 28 செப்டம்பர் 28 ஃபினாலே. அடுத்த வீக் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபினாலே ஷூட் வந்து எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு 22 23 அப்படி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இல்லை அதுக்கு முதலாண்டு தெரியல. சரி, இப்போ இருக்கிற நபர்கள்ல யாரு டைட்டிலுக்கு டிசர்விங் அப்படின்னா கண்டிப்பா இந்த குக் வித் கோமாளியை ரன் பண்ணவே குக்கில் அப்படின்னா 3 பேர். ஒன்று வந்து ராஜு அவர்கள், சபனா மேம் அவர்கள், உமேர் அவர்கள். ராஜுவன்னா சபனா மேம் அவர்கள், மிஸ்டர் உமேர் அவர்கள். சரிங்களா? அதில் உமேர் அவர்கள் வெளியில் போயிட்டாங்க. அது அவருடைய நல்லதுக்கு தான். அவர் இன்னொரு ஷோக்கு போயிருக்கார் அப்படின்னு ஒரு அப்டேட். அதன் பட்சத்தில் எனக்கு அது ஹாப்பி தான். சரிங்களா? ஏன்னா அது இன்னும் அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சுது. சரி, இப்போ இருக்கிற நபர்களில் யார் டிசர்விங்கன்னா கண்டிப்பாக நான் 2 பேரை சொல்வேன். ஒன்று ராஜுவன்னா, இன்னொன்று ஷபனா மேம் அவர்கள். இதில் 2ல் யார் வின் பண்ணாலும் பரவாயில்ல. முக்கியமாக இந்த ஷோ ரன் ஆக காரணமே இந்த 3 பேர். அப்ப இந்த ஃபினாலே அப்படின்னு இருக்கக்குள்ள இப்ப 2 பேர், இதுல 2 பேர் இருக்காங்க. மீதி நபர்கள் லக்ஷ்மி மேமோ இல்ல பிரியாராமன் மேமோ இல்ல இன்னொருத்தர் இருக்காரு நந்தகுமார் அப்படின்றவங்களோ. ஸோ அவங்களுக்காக இந்த ஷோவை
மக்களுக்காக தான் இந்த ஷோ எடுக்கிறாங்க. அப்ப மக்கள் யாருக்காக இந்த ஷோ பார்த்தாங்க, டிஆர்பி எகிரிச்சுன்னா இந்த 3 பேர் தான். ஷபனா மேம், ராஜீவ் அண்ணா அவர்கள், அப்புறம் மிஸ்டர் உமேர் அவர்கள். அதெல்லாம் உமேர் இல்லை. அப்ப மீதி இருக்கின்ற அந்த 5 பேர்ல யார் டிசர்விங்கன்னா கண்டிப்பா ஷபனா மேம், ராஜீவ் அண்ணா. இந்த 2 பேர்ல யார் வின் பண்ணாலும் எனக்கு ஹாப்பி தான். சரிங்களா? ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க தான் வின்னர் அண்ட் ரன்னர் அப்படி என்பது. அதுல யாரு எந்த பொசிஷனுக்கு வந்தாலும் எனக்கு ஹாப்பி தான். ஸோ இது ஒரு கண்டிப்பா இந்த ஷோ எடுக்கிறவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? இவ்வளவு நாள் இந்த ஷோட ஹீரோயினா இருந்தது இவங்க தான். மீதி நபர்கள் இவங்களால ஜொலிச்சாங்க. இவங்க தான் சூரியனா இருந்தாங்க. அவங்களோட ஒளிப்பட்டு தான் அவங்களும் இதுல இருந்தாங்க. இவங்க தான் ஒரு நிலவா இருந்தாங்க. மீதி நபர்கள் நட்சத்திரமா இருந்தாங்க. அப்ப மெயின் பங்கு இவங்க தான் கொடுத்தது. ஏன்னா இவங்களுக்காகத்தான் மக்கள் பார்த்தாங்க. அப்ப வின்னர் ஒரு ரன்னர் இவங்கள இருந்தா வரணும் என்றது என்னுடைய ஒரு இது. சரிங்களா? அதே நேரத்தில் மீதி எல்லாரையும் விட இவங்க அதிகமான ஹார்ட் ஒர்க் போட்டாங்க அப்படி என்பதும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ தே டிசர்வ் இட். நீங்க உங்களுடைய கருத்துல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.